வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம நாட்டுக்கு சுதந்திர நாள் என்னைக்கு? அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே. ஆகஸ்ட் 15 மட்டும் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. அப்படி ஒண்ணு கிடைச்சிருக்கா என்ன? காந்தியடிகள் சொன்ன வார்த்தைகள் என்ன? என்னைக்கு நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் நடுராத்திரி 12 மணிக்கு எல்லா நகையும் போட்டு சேஃபா வெளியே போயிட்டு வராங்களோ, அன்னைக்குதான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொன்னாராம். இருக்க இருக்க ஏதோ தேஞ்சு கட்டெரும்பான கதை மாதிரி இருக்க இருக்க ரேப் கேஸு, பொண்ணுங்க மேல அச்சுறுத்தல்கள், துன்புறுத்தல்கள் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த சிட்டிலயுமே இப்ப சேஃப் கிடையாதா பொண்ணுங்களுக்கு? என்னைக்குதான் அவங்க சுதந்திரமா வெளியே போக முடியும்? தயவு செய்து பொண்ணுங்க இப்படி இருக்கணும், பசங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம வீட்டோட வச்சுப்போம். வீட்டுல பொண்ணுங்க எப்படி இருக்கணும், பையனுங்க எப்படி இருக்கணும்னு நம்ம வீட்டுல வழி நடத்தினா போதும். வெளியுலக பார்க்கும்போது பசங்க அவங்களுக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு. பொண்ணுன்னா நீ இப்படிதான் இருக்கணும், நீ ஏன் அந்த நேரத்துக்கு அங்க வர, இது தவறான விஷயம் தானே, என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்தா, எப்படி இருந்தா, இதெல்லாம் தேவையில்லாதது. ஒரு தவறு நடக்கும்போது அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அட்லீஸ்ட் நம்ம அடுத்த வாட்டி இந்த மாதிரி தவறு நடக்காம பார்க்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு ஒருத்தரை தூக்கி உள்ள போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் அப்படியே தானே கிடக்கு. யார் அந்த சார்னு இப்ப வரைக்கும் ஆன்சர் கிடைக்கல. அவர் ஒருத்தர் மட்டும் தானே அக்யூஸ்ட்னு கை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறை இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த இடத்துலயுமே நடக்காம நம்ம என்ன பண்ணோம், என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், இந்த மாதிரி தவறு இதுக்கு மேல நடக்காது அப்படின்னு கவர்மெண்ட் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அதாவது நீங்க ஏன் வெளியே வரீங்க, இதுக்கப்புறம் நீங்க வெளியே வராதீங்க, உங்களுக்கான டைம் முடிஞ்சிச்சு, நீங்க ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி சமையல் அறையில முடங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதுக்கு தமிழ்நாடு அரசு நாங்க பெண் பிள்ளைகளை ஊக்குவிக்கிறோம், பெண் பிள்ளைகளுக்கு அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு தயவு செய்து பெண் பிள்ளைகளுக்கு சேஃப்டி என்னன்னு பாருங்க. எவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்திருக்குங்க. ஏங்க இன்னமும் ஒரு பொம்பளை பொண்ணு வெளியே போயிட்டு சேஃபா வீட்டுக்குள்ள வர முடியாத அளவுக்கு இருக்கு நம்ம டெக்னாலஜி. எப்படி எவ்வளவு ஈஸியா கிரிமினல்ஸ் ஒரு பொண்ணை டச் பண்ணிட்டு கேஷுவலா அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, எதையாவது மூடி மறைக்க இவனுங்க இந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டாங்களான்ற மாதிரி இருக்கு. நம்ம நாட்டுல நடக்கிறது தானே, ஒரு பூதாகரமா ஒரு விஷயம் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை மூடி மறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த கிளப்பி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த விஷயம் பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், இந்த விஷயம் அமைங்கி போயிடும். இந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டாங்களான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த இடத்துல வசிக்கிறவங்களுக்கு இவங்களை பார்த்தா சந்தேகமா இருக்கு, இவங்க என்னமோ பண்ற மாதிரி இருக்கு, இவங்க மேல இவங்க தப்பா இருக்காங்க அப்படின்னு தோணுச்சுனாலே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாமே. இதுல நம்ம சமூகமும் தவறுதான் சொல்லுவேன். நம்ம சமூகமும் இப்ப நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ரோட்ல ஒருத்தர் விழுந்து கிடந்தாலும் இந்த மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போய் நம்ம என்ன பண்றோம், காப்பாத்தவ ஓடுறோம், போனை தூக்கிட்டு ஓடுறோம். என்னைக்கு மாறப்போகுது இந்த நிலைமைன்னு தெரியல. நான் ஒரு 5 வருஷம் குடும்பமா கோயம்புத்தூர்ல இருந்தோம். அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா. 1/2 கிலோமீட்டர் உள்ளதான் வரணும். அதாவது 2 சைடுமே ரோட்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் உள்ள போற மாதிரி இருக்கும் ரோடு. 2 பக்கமுமே புதரா இருக்கும். ஆனா உள்ள அது நல்ல அந்த 1/2 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்துட்டீங்கனாலே போதும், அதுக்குள்ளவே எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வெளியே போக வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா பிளாட்ஸ்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்க பிளாட்ஸை தாண்டி ஒரு 50 அடி தள்ளி இன்னமும் போனா ஒரு வீடு இருக்கு. நடு ராத்திரி 2 மணிக்கு கூட பைக்ல ஒரு பொண்ணு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வருவாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் பார்ப்போம். இந்த லைட்ஸ் கூட பெருசா இருக்காது ரோட்ல. இந்த இருட்டுல எவ்வளவு சேஃபா வராங்க பாருங்க, பயமே இல்லாம. நம்ம சென்னையில இப்படி வர முடியாது. இது நான் சொல்றது 2017 இருந்து 2021 வரைக்கும் அந்த பீரியட்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு சேஃபா அழகா வந்துட்டு போறாங்க. நிஜமாவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இருந்த ஊர் இப்போ எங்கேயுமே சேஃப் இல்ல. எப்படி நம்ம உடம்ப சுகர் ஃப்ரீ, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ அப்படின்னு எப்படி எல்லாம் நம்ம உடம்புக்கு நம்ம பாக்குறோம், அதே போல நம்ம நாட்டுக்கு என்னைக்கு ட்ரக் ஃப்ரீ, கிரிமினல் ஃப்ரீ அப்படின்னு வரும்னு தெரியல. அந்த மாதிரி கிடைச்சா எப்படி இருக்கும்? வரோம். ஆனா நம்ம கவர்மெண்ட், நான் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு எந்த பார்ட்டியும் பிரிச்சு பேசல. ஒரு கவர்மெண்ட் உள்ள அசைன் ஆகுது, அந்த மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு கவர்மெண்ட் அசைன் ஆகுது அப்படின்னா, ஒரு பிரச்சனை நடக்கும் போதே இந்த பிரச்சனைக்கு மூலக்கூறு இங்க ஆரம்பிச்சிருக்கு. இது திருப்பியும் நடக்காம தடுக்க என்ன பண்ணலாம்? ஒரு ஃபேக்டரிக்குள்ள போங்க, ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகுது, இந்த ரிப்பேர் எப்படி வந்துச்சு, இந்த தவறு எப்படி நடந்தது, இனிமே இந்த தவறு நடக்காம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு தானே ஸ்டெப் எடுப்பாங்க. ஜஸ்ட் அப்போ தற்சமயத்துக்கு ஏதோ ஓடட்டும்னு ஓட விட்டுட்டு போக முடியாது இல்ல. ஏன்னா அத்தனை பேரோட வாழ்வாதாரம் அதுல தானே இருக்கு.
அதே போலதானே இத்தனை பேர்களோட உயிரையும் இந்த கவர்மெண்ட் கையில கொடுத்து வச்சிருக்காங்க. சேஃபா இருக்கும், நம்மளை சுத்தி போலீஸ் இருக்காங்க, நம்மளை சுத்தி கவர்மெண்ட் இருக்கு, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற நினைப்புல தானே மக்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒன் டைம் சொல்யூஷன்ன்றது எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும்? பெர்மனன்ட் சொல்யூஷன் ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது அதுக்கு. இப்பதான் ரீசெண்டா அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய அநியாயம் நடந்தது. அதை தாண்டி வெளியே வர்றதுக்குள்ள சின்ன பொண்ணு, குழந்தை, ஸ்கூலுக்கு போற குழந்தை ஒரு கொடூரம் தூக்கிட்டு போய் மாந்தோப்புக்குள்ள வச்சு சீரழிச்சான். அந்த குழந்தைய காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவ அவ்வளவு பெரிய ட்ராமால இருந்தா அந்த குழந்தை. அது நடந்து ஒரு 3 மாசம் ஆகுது. இப்போ இந்த 1 மாசத்துல 2 போலீஸ்காரங்க ஆந்திரால இருந்து வர லாரிய திருவண்ணாமலையில என்ன பண்ணாங்க, அங்க இருந்து ஒரு பெண்ணை கூட்டிட்டு போயிட்டு காட்டுக்குள்ள வச்சு ஒரு இது, அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தாங்க அந்த 2 பேரை? இப்போ கோயம்புத்தூர், தமிழ்நாட்டை பார்த்து எல்லாரும் பெருமைப்படுற இது போயிட்டு தமிழ்நாட்டை பார்த்து எல்லாம் தலகுனிற நிலைமை கொண்டு வந்து விட்டாச்சு. தயவு செய்து தமிழக அரசு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பொண்ணு மேல கைய வச்சா அலறணும் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க பிளீஸ். பெண் பிள்ளைகள் மேல, பெண்கள் மேல கைய வச்சா அப்புறம் யோசிக்கவே கூடாது அவன் வாழ்க்கையை பத்தி. அந்த மாதிரி சட்டம் எப்போ வரும்? அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடந்தா மட்டும்தான் இப்ப இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு சேஃப். இப்போ சமீபமா இப்ப 2 நாள் முன்னாடி பஸ்ல தூய்மை பணியாளர்கள் வந்து ஏறும்போது பெண் தூய்மை பணியாளருக்கும் அந்த பஸ் டிரைவருக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் ஆகி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை முத்தி போய் அந்த பெண் வந்து ஒரு வார்த்தை விட்டாங்க தவறான்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த டிரைவர் விட்ட வார்த்தைகள் எவ்வளவு தகாத வார்த்தைகள். கேட்டா அவர் என்ன சொல்றாரு, பொம்பளை ஆம்பளைய பார்த்து இப்படி பேசலாமான்னு கேக்குறாரு. என்னங்க பொம்பளை ஆம்பளை? தகாத வார்த்தைன்னா தகாத வார்த்தை தான். அந்த பெண் சொன்னாலும் சரி, ஆம்பளை சொன்னாலும் சரி, தவறு. அந்த அம்மா வந்து தவறா வார்த்தை விட்டு இருந்தாங்களா, அம்மா நீ பேசுனது தவறு, உனக்கு நீங்க அதுக்கான கேஸ் ஃபைல் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. அதுக்காக நீங்க வந்து அதுக்கு வேற மாதிரி சொல்வீங்களா? எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ பெண்களை அவ்வளவு கொச்சைப்படுத்தி வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தினம் இந்த மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கு. பஸ்ல சேஃப்டி இல்ல, ஸ்கூல்ல சேஃப்டி இல்ல, ரோட்ல நடந்து போகும்போது சேஃப்டி இல்ல, வேலைக்கு போகும்போது கூட வேலை செய்யறவங்களோட சேஃப்டி இல்ல, வீட்டுல இருக்கும்போது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட சேஃப்டி இல்ல. அப்ப எங்கதான் வாழறது? தனியா வந்து ஒரு வேற்று கிரகத்துல போய் வீடு கட்டி தான் வாழும் போல இருக்கு பெண் பிள்ளைகள் எல்லாம். உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சா சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.